விலை 1 லட்சம் ரூபாய்க்கும் கம்மி ஆயிடுச்சு. அப்போ இதுதான் தங்கம் வாங்குறதுக்கு சரியான நேரமா? தங்க விலை குறைஞ்சிருச்சு, இது அப்படியே குறைஞ்சுக்கிட்டு போகுமா இல்ல திடீர்னு மேலே ஏறிடுமா? ஒரு சாதாரண நடுத்தர மக்கள் ஆகிய நம்மள மாதிரியான ஆட்கள் தங்கத்தை வாங்குறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? தங்கத்தை பத்தி உலகளாவிய பார்வை என்ன? ஃபைனலா தங்கம் 2 லட்சத்தை தொடுமா இல்ல 58,000 ரூபாய்க்கு கீழே வரும்? இப்படின்னு தங்கத்தை பத்தி டாப் டு பாட்டம் புள்ளி விவரத்தோட இந்த வீடியோல தெளிவா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ்வாலா. நான் உங்க யுவராணி. கடந்த 4 மாசத்துல மட்டும் தங்கம் 23% உயர்ந்திருக்கு. ஏன் 10 நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம், 1 லட்சம் ரூபாய தங்கம் தாண்டிருச்சு 10 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில நபர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு நிபுணர்கள்னு பார்க்கும்போது 2 லட்சம் ரூபாய் கூட போகும் தங்கம் அப்படின்றாங்க. இன்னும் சில மார்க்கெட் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, தங்கம் கடுமையான சரிவை சந்திக்க போது கிட்டத்தட்ட 38% வரைக்கும் அது கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி மாறி மாறி மார்க்கெட்ல பேசிக்கும் போது நம்மள மாதிரியான மக்கள் தங்கத்தை வாங்கலாமா வேணாமா இல்ல கொஞ்ச காலம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வாங்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, தங்கத்தினுடைய ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தங்கம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு, என்ன காரணம் இப்போ தங்கம் விலை ஏறுறதுக்கு, தங்கம் குறையறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 10 கிராம் தங்கம் 2012ல 31,000 சில்லறையா இருந்திருக்கு. அது அப்படியே படிப்படியா குறைஞ்சு 2015ல 26,000 இருந்துருச்சு. 31,000ல இருந்து 26,000. அதுக்கப்புறம் 2018ல மறுபடியும் மீண்டெழுந்து 34,000க்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2019ல இருந்து தங்கம் கிடு உயர்ந்து இப்போ 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ கொஞ்ச நாள் சமீபத்துல பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படின்னா 2012ல இருந்து 2018 வரைக்கும் தங்கத்தோடைய நிலவரம் விலை ஸ்டாக்னண்டா அப்படியே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அது ஏறி இருக்கு. ஸோ ஒரு லாங் டேர்முக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது தங்கத்தை நிச்சயமா நம்ம ஒரு மூலதனமா ஒரு முதலீடா பண்றதுக்கு யோசிக்கவே வேண்டாம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் எந்த அளவுக்கு ஸ்டாக்னண்டா இருந்திருக்கு, எவ்வளவு ரூபாய் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல இருந்திருக்கு, எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல தங்கத்தினுடைய விலை எப்படி இருக்குன்றதை நம்மளால கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி தங்கத்தோட விலை எப்படி இருந்துச்சு நம்மளால பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் இந்த லாஸ்டா இருந்தக்கூடிய அக்ஷய திருதியை அப்ப கூட என்ன சொல்றாங்க தெரியுமா, நகைக்கடை உரிமையாளர்கள் தங்க விலை உயர்ந்தாலும் மக்கள் மத்தியில தங்கம் வாங்கக்கூடிய கிரேஸ் இன்னும் குறையல. லாஸ்ட் இயரை விட கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் அதிகப்படியான மக்கள் அதிகப்படியான தங்கத்தை தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலகட்டம் இப்படி மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல நம்மளும் மாறணும். அட்லீஸ்ட் இந்த தங்கம் விற்கிற விலைக்கு ஒரு தங்கம் 1 பவுன் வாங்கணும் அப்படின்னா கூட ஜாஸ்தியான சம்பளம் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு கம்பெனில ஒரு 10,000 15,000 20,000 சம்பளத்துக்கு இருந்தோம் அப்படின்னா எவ்வளவு நாள் வரைக்கும் இதே கம்பெனில நம்மளால பொழப்பு ஓட்ட முடியும்? எவ்வளவு நாள் வரைக்கும் இதே சம்பளத்தை வச்சு நம்ம குடும்பத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓட்ட முடியும்? யோசிச்சு பாருங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் பேயிங் ஜாப் எதுக்கு தெரியுமா? AI. ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களாமா. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்களோட லைஃப் அவங்க கையில இருக்கு, ரொம்ப சேஃபா இருக்கு, செக்யூரிட்டியா இருக்கு. பிகாஸ் டெக்னாலஜி டெவலப் ஆகுது. இன்னும் வரப்போற காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய திறமையும் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ AI கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஐயோ அது ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய ப்ராசஸ், அவ்வளோ காசு கேட்பாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. 15,000 ரூபாய் தான். ஐயோ 15,000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு யோசிச்சிங்கன்னா 15,000 ரூபாய் ஒர்த்துள்ள அந்த AI கிராஷ் கோர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் 3 மணி நேரம் நடக்க போது. அது உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்க போறோம். நம்மளுடைய நேயர்களுக்காக, நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி அந்த AI கிராஷ் கோர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா 3 மணி நேரம் டோட்டலா ஃப்ரீ. ஸோ இப்பேற்பட்ட 3 மணி நேரம் கிளாஸ்ல என்ன சொல்லிக் கொடுப்பாங்க யுவராணி அப்படின்னு கேட்கறது ஒரு நியாயமான கேள்விதான். ரொம்ப டிமாண்டா இருக்கக்கூடிய டேட்டா அனாலிசிஸ், பர்சனல் பிராண்டிங், கண்டென்ட் கிரியேஷன், பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், ரெஸ்யூம் பில்டிங், ஜாப் ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், சேலரி எப்படி உயர்த்தி கேட்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். ஸோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கிளிக் பண்ணி ஃப்ரீயா தானே சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன ஏது சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்றனாச்சும் போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்றதான் என்னோட ரெக்வஸ்டா இருக்கு. ஸோ அகைன் இந்த கோல்டுனுடைய விலை 2012ல இருந்து 2018 வரைக்கும் அப்படியே ஸ்டாக்னண்டா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? எப்படி இருந்துச்சுன்றதை இப்ப பார்க்கலாம். 2018ல 31,050 ரூபா, 13ல 29,600 ரூபா குறைஞ்சிருக்கு. 2014ல இன்னும் குறைஞ்சிருக்கு 28,000. 2015ல
ரொம்ப குறைஞ்சிருச்சு 26,000, 2016ல் 27,000, 2017ல் 30,000, 2018 தான் 34,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. பட் இப்போ நான் என்ன சொன்னேன், வெறும் 4 மாசத்துல 23% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற லெவலுக்கு வளர்ந்துருக்கு கோல்டு. இது ஸ்டாக்னண்டா இருக்குது. அப்படியே இல்லை, கோல்டு அப்படியே இருக்குன்னா அப்படியே இருந்துராது, அப்படியே ஏறுதுன்னா அப்படியே ஏறிடாது. இதுக்கப்புறமா ஏறின காலகட்டமும் இருக்கு. அது 2019ல் 39,000 இருந்திருக்கு, 2020ல் 50, 2021ல் மகேன் குறைஞ்சிருக்கு 48, 2022ல் 55,000, 2023ல் 63,000, 2024ல் 78,000. இப்போ ஏப்ரல் மாசம் கணக்குப்படி பார்த்தா 1 லட்சம் ரூபாய். எப்படி ஏறுது பாருங்க தங்கம். அப்பனா யுவராணி இப்போ ஏறிட்டே தான் போகுது, அந்த ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் எவ்வளவு தூரம் ஏறுதோ அவ்வளவு தூரம் அது கீழே இறங்க வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த கோல்டுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த யுக்ரைன் வாரா இருக்கலாம், அந்த யூஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த டாரிஃப், ரெசெஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா. ஸோ ஒரு நம்மளுடைய உலகத்துல ஒரு சில நாட்டில் ஒரு நிலையற்ற தன்மை உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாட்டு மக்கள்லாம் ரொம்ப பயந்துருவாங்க. ஐயோ நம்ம நாடே போயிடும் போட்டிருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட செல்வாக்கு, அதாவது அவங்களோட செல்வத்தை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் கொண்டு போயிட்டு தங்கமா வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா தங்கத்தோட விலை இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் ஏறும் அப்படிங்கிறதுனால. ஒரு பணமா இருந்ததுன்னா அது ஒரு பணம் தான், அது ஒரு பேப்பர் தான். பட் தங்க கட்டியா வாங்கி வச்சிருக்காங்க, தங்கமா இருக்குன்னா அதோட விலை ஜாஸ்தியா தானே ஆகும். ஸோ அந்த கண்ட்ரியை யாரும் வந்து அசைக்க முடியாது, என்ன ஒரு மோசமான சிச்சுவேஷன் வந்தாலும் அப்படிங்கிறது தான் அவங்க நாட்டில் வச்சிருக்கக்கூடிய தங்கம் தான் அதை நிர்ணயிக்குது. அவ்வளவு ஏன் 2008ல் குளோபல் ரெசெஷன் வந்தபோது ஸ்டாக் மார்க்கெட்டும் ஃபால் ஆச்சு, கோல்டும் ஃபால் ஆச்சு. பட் அதுக்கு அடுத்து பார்க்கும்போது 150% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இதெல்லாம் விட என்ன ரொம்ப சுவாரஸ்யப்படுத்தின விஷயம் என்ன தெரியுமா, 1990ல் என்ன ஆயிருக்குன்னா நம்ம இந்தியாவை தங்கம் தான் காப்பாத்திருக்கு. ஏன் அப்படின்னா அந்த சமயத்துல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படின்னு நடந்திருக்கு. அதாவது இரு நாடுகளுக்கு இடையே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி நடக்கும் இல்லையா. நம்ம வந்து வெளிநாடுகள்ல இருந்து சில பொருட்கள்லாம் வந்து இறக்குமதி பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கச்சா எண்ணெய் அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். பட் இந்தியா கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை. என்ன தெரியுமா பண்ணாங்க, கிட்டத்தட்ட 47 டன் தங்கத்தை ஏரோப்ளேன்ல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் பேங்க் ஆஃப் ஜப்பானுக்கு அனுப்பி இந்த தங்கத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்த பணத்துல இவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்து தீர்த்து முடிச்சாங்களாமா. ஸோ தங்கம் ஒரு நாட்டினுடைய வெல்த்தை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் பாதுகாப்பும் வச்சிருக்குன்னு பாருங்களேன். அப்படி ஒரு நாட்டுக்கு முக்கியமான தங்கம் எவ்வளவு இருக்கு நம்ம நாட்டுல அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி அதர் கண்ட்ரீஸ்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அமெரிக்கால பார்க்கும்போது 8,133 டன் தங்கம் வச்சிருக்காங்க. ஜெர்மனில 3,352 டன்னு, இத்தாலியில 2,451 டன்னு, பிரான்ஸ்ல 2,446 டன்னு, ரஷ்யால 2,336 டன்னு, இந்தியால ஆர்பிஐ எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 879 டன்ஸ். இவ்வளோ கம்மியா இருக்கு அப்படின்னு நம்மளாம் ஷாக் ஆகலாம். பட் இங்க ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு நான் படிச்சேன். ஐயோ என்னங்க இது அப்படின்ற மாதிரி, நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட மட்டும் நகை வடிவத்துல தங்கம் 24,000 டன் இருக்கான். 24,000 டன்னு. அமெரிக்கால கூட வெறும் தங்கம் அவங்க பேங்க்ல 8,000 டன்னு தான் வச்சிருக்காங்க. பட் நம்ம இந்தியால 800 டன்னு கிட்ட தான் இருக்கு. இருந்தாலும் பெண்கள் கிட்ட 24,000 டன் இருக்கு. அது டாப் 5 கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அவங்க கிட்ட இருக்கிற தங்கத்தை விட நம்ம கிட்ட ஜாஸ்தி இருக்குன்றாங்க. அதுல எஸ்பெஷலா சவுத் இந்தியன்ஸ் தான் இப்போ ரொம்ப வச்சிருக்கிறாங்கன்றாங்க. அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மொத்த தங்கம், அந்த ஹவுஸ் ஹோல்டு இருக்கு இல்லையா, ஹவுஸ் ஹோல்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஜுவல்லரியில 40% சவுத் இந்தியன்ஸு. அண்ட் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட எவ்வளோ தெரியுமா இருக்கு, 28% இருக்கான். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா தங்கத்தை நம்ம வீட்டு பெண்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. அது எவ்வளோ சமயத்தில் நம்ம குடும்பத்தை பாதுகாத்துருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஒரு தங்கம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்குப்பான பாதுகாப்பு மட்டும் இல்லை, ஒரு நாட்டுக்கான பாதுகாப்பும் சேர்ந்தது தான் இருக்கு. ஓகே, தங்கம் சூப்பர், எல்லாரும் வாங்குறாங்க, ஆசையா இருக்கு தங்கத்தை வாங்கிக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது. அப்படின்ற ஒரு செய்தியை படிச்சா கூட இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருஷமா தங்கம் வாங்கக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாச்சு. ஜுவல்லரியா ஒரு நகை வடிவத்துல நகையை வாங்குறாங்க மக்கள், பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப குறைஞ்சிருச்சு லாஸ்ட் 4 வருஷத்துல. 2021ல் 610 டன்னா இருந்தது, 2022ல் 600 மாறி இருக்கு, 2023ல் 575 மாறி இருக்கு, 2024ல் 563 மாறி இருக்கு.
ஐயோ தங்கம் இப்போ வாங்குற கிரேஸ் யாருக்கும் இல்லையா, போச்சு போல் இருக்கு, இனிமேல் தங்கமே வாங்க மாட்டாங்க, அதனாலதான் விலையும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, நம்மளால இப்போதைக்கு தங்கமே வாங்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மக்கள் எல்லாருமே பிசிக்கல் தங்க நகையை நோக்கி ஓடுறது இல்ல, அதாவது இந்த பிசிக்கல் ஆபரண தங்க நகைகள் இருக்கு இல்லையா, இதை வாங்குறதுல அவங்க ஆர்வம் காட்டல, கோல்டு ETF ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. எனக்கு தங்கம் போட்டு அலங்காரம் பண்றதுக்காக இல்லைங்க, முதலீடு பண்றதுக்கு தான். அந்த தங்கத்தை வச்சு ஏதாவது ஒரு பணம் ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா அது எங்களுக்கு ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கோல்டு ETFல அத்தனை கோடி ரூபாய் மக்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா ஒரே வருஷத்துல டபுள் த அமௌண்ட் ஆயிருக்கு. இப்போ பிப்ரவரி 2024 கணக்குப்படி பார்க்கும்போது 28,000 கோடி ரூபாய் அதுக்காக மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க கோல்டுல, கோல்டு ETFல. ஓகே, இப்போ பிப்ரவரி 2025 கணக்குப்படி பார்த்தா 55,000 கோடி, டபுள் த அமௌண்ட் ஒரே வருஷத்துல. அப்போ தங்கம் எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுதுன்னு பாருங்களேன். இன்னொன்னு நான் நிறைய இடங்களை கேள்விப்படுறேன், ஸ்டாக் மார்க்கெட் கீழே போகுது இல்லையா, அதனால தான் தங்கத்தோட விலை மேலே ஏறுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டுமே வைஸ் வர்சா, இது மேலே போச்சுன்னா இது கீழே போகும், இது மேலே போச்சுன்னா இது கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி உண்மையான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 2024 வரைக்கும் ரெண்டுமே ஒரே வழியில தான் போயிருக்கு. இது ஏறிச்சுனா இது ஏறி இருக்கு, இது இறங்குச்சுனா இது இறங்குச்சு, அது அப்படியே அழகா மெயின்டைன் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கு. எந்த விதமான டிஸ்டர்பன்சஸும் கோல்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நடுவில் ஏற்படல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2004 2012 அண்ட் 2019 2025, ஸோ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தங்கம் வந்து ஒரு நல்ல கெயின் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயத்தில் ஈக்விட்டி மார்க்கெட்டுமே பூம் ஆக ஆரம்பிச்ச சமயம் தான். ஸோ இதுவும் நல்லா மேலே போச்சுனாலும் இதுவும் மேலே போச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ சூப்பர், தங்கம் எப்பவுமே நமக்கு ஒர்க் ஆகும்பா, நல்ல லாபம் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க ஒரு ட்விஸ்ட். 1980 1989 1996 2002 அடுத்து 2012 2019 இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல தங்கம் ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஒரு சில காலகட்டத்தில் தங்கம் ரிட்டர்ன்ஸே கொடுக்கல, 0 ரிட்டர்ன்ஸ், எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஐயோ நம்ம தங்கத்தை வாங்கணும், நமக்கு பணம் நிறைய வரும் அப்படின்னு நம்மளாம் யோசிச்சுட்டு இருந்தோம், நல்ல லாபம் பார்க்கலான்னு. பட் இந்த மாதிரியான காலகட்டங்களை குறிப்பிடும்போது ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் தங்கம் ₹1 கூட நமக்கு லாபம் ஈட்டி தரல அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஸோ இப்போ என்ன யுவராணி நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய லெஜெண்டரி இன்வெஸ்டரான வாரன் பஃபர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு, டோன்ட் புட் all the eggs in one basket அப்படின்னு சொல்லுவார். அதாவது எல்லா முட்டையும் கொண்டு போயிட்டு ஒரே பாஸ்கெட்ல போடாதீங்க, அந்த ஒரு பாஸ்கெட் கீழே விழுந்துச்சுன்னா எல்லா முட்டையும் வீணா போயிடும். அட்லீஸ்ட் வேற வேற பாஸ்கெட்ல வச்சீங்கனாலும் ஒரு முட்டை விழுந்தாலும் இன்னொரு முட்டை காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் அவருடைய மீனிங் சொல்றாரு. ஸோ கோல்டுலேயே மொத்த பணத்தை கொண்டுட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, எனக்கு கோல்டு மேலே ஏறுதுன்னு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ஈக்விட்டியில தான் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சொல்லிட்டு மொத்த பணத்தை கொண்டு போய் அதுலேயும் போடாதீங்க. பிரிச்சு டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பழகிக்கோங்க. கொஞ்சம் தங்கத்துல போடுங்க, கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்ல போடுங்க, கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க, கொஞ்சம் ரியல் எஸ்டேட்ல போடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட பணத்தை பிரிச்சு போடும்போது தான் ஏதாவது ஒன்று கீழே போகும்போது இன்னொன்று நம்மளே காப்பாற்றும். சம்டைம்ஸ் FDல கூட போட்டு ஒரு பணம் சேஃப்டியா இருக்கணும், கேரண்டீடான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அதை கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமா நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரே விஷயம், லாங் டேர்முக்கு வைக்கணும். எனக்கு வந்து 2 மாசத்துல வந்துடும், 1 வருஷத்துல வந்துடும், 2 வருஷத்துல வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா எதுவுமே இங்க நடக்காது. எல்லாமே ஆவரேஜா பார்க்கணும். ஒரு மாசம் இப்படி போகும், ஒரு மாசம் கீழே இருக்கும், அப்படி இப்படி போகும், டக்குன்னு இது இப்படி கூட போகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரியான கிராஃப்ஸ் போயிட்டே இருக்கனால ஒரு ஆவரேஜான டைம்னு எடுத்துக்கும் போது நமக்கு அவ்வளோ லாஸ் ஒன்றும் கிடைக்காது. அதனால லாங் டேர்முக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் தாராளமா பண்ணலாம். அண்ட் இப்பவே தங்கம் வாங்கி குவிச்சுக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது. தங்கத்துக்கான தேவை உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஆனாலும் சரி அதை நம்ம வாங்கித்தான் ஆக போறோம், அப்பனா நீங்க வாங்கிக்கோங்க. பட் ஒரு முதலீடுக்காக நான் வாங்குறேன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் காலம் பொறுத்துருங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குல, மேபி இன்னும் குறையலாம். எப்பெல்லாம் குறையுதோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஃபுல்லா குறைஞ்சக்கப்புறம் தான் மொத்தமா வாங்குவேன்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த காலத்துல எப்போ ஏறும் எப்போ குறையும் அப்படின்றது நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் நம்ம எல்லாருமே பணக்காரனாக தான் இருப்போம். ஸோ கொஞ்சம் பார்த்து நிதானமாக மார்க்கெட் எப்படி போகுது என்ன ஆகுதுன்றதை செக் பண்ணிட்டு உங்களோட லைஃப் டெசிஷன் எடுங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தங்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விலை ஏறுமா குறையுமா அப்படின்றத அப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்னேன் AI 3 மணி நேரம் கிராஷ் கோர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க போது, அதுவும் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்க போகிறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஸோ அதில் போய் அட்டன் பண்ணி உங்களோட நாலேஜை கொஞ்சம் கெயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது முழுக்க ஃப்ரீயான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். அண்ட் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. Boss Wala. Be the boss.